முதலீட்டு சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், பாலாஜி ஹியர். இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயம் பார்ப்போம். அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் என்கிட்ட கேட்பாங்க, சார் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா ஸ்விங் ட்ரேடுனா எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணணும்? 2 நாள் ஹோல்ட் பண்ணலாமா, ஒரு வாரம் ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு மாதம் ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை 2 மாதம் ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஏன்னா இன்ட்ராடேனா அந்த டே ப்ராஃபிட்டோ லாஸோ கட் பண்ணிட்டு அந்த டே முடிச்சுட்டு வெளில வர மாதிரி தான் இன்ட்ராடே. ஆனால் ஸ்விங் ட்ரேடுக்கு மட்டும் எவ்வளோ நாள் இந்த ஹோல்டிங் பேட் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ டார்கெட்டை வைக்கணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு டார்கெட் அட்டைன் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டார்கெட் வைக்கலாம், எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப கவனமாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் 1 இது எல்டிஐஎம்மோட சார்ட், அதாவது எல்டிஐஎம்மோட எல்என்டி மைண்ட்ரியோட டே சார்ட்டு. இந்த இடத்துல நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன். இந்த இடத்துல நான் இந்த ஸ்டாக்கை வச்சே ஒரு 4 கேஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஸ்டாக்கில் பிரேக் அவுட்டில் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா எப்படி ஒரு மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஒரு மாதிரி ஸ்விங் ட்ரேட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேஸ் 1 இது கேஸ் 1 அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அதாவது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது லாங் கன்சால்டேஷனுங்க. பாருங்கள், ஒரு லாங் கன்சால்டேஷனில் நம்ம இங்கே என்ட்ரி ஆகிறோம் வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் இது டார்கெட் அச்சீவ் ஆகிறது 10% நம்ம டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த 10% டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு கிட்ட 16 ட்ரேடிங் செஷன் டைம் எடுத்துக்குது. ஸோ 16 ட்ரேடிங் செஷன் அட்டைன் ஆனதுக்கப்புறம் தான் 16 ட்ரேடிங் செஷன் ஆனதுக்கப்புறம் தான் அது 10% டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அதுக்கு நடுவில் பொறுமையாக பாருங்கள், ஒரு நாள் ஏறுது, 4 நாள் இறங்குது, அகைன் 2 நாள் இறங்குது, 5 நாள் கன்சால்டேஷன், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரியும் மார்க்கெட் மூவ் ஆகும். நம்ம அந்த சர்டன் பேடை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது கேஸ் 1 இதில் 10% டார்கெட் அட்டைன் ஆகிறதுக்கு 16 ட்ரேடிங் செஷன் எடுத்துருக்கு. பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துருக்கணும். ஓகே, இது 16 டேஸ் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடு வச்சுக்கிங்களேன். இதே ஸ்டாக்கில் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் 2, அதாவது கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாக்கு தான், ஆனால் கேஸ் 2 அதே ஸ்டாக் தான், ஆனால் வேறு ஒரு மார்க்கெட் கண்டிஷனில் நம்ம இது செகண்டரி ட்ரெண்ட் வச்சுக்கிங்களா. ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இது இந்த கேண்டலில் பிரேக் அவுட்னு சொல்லிட்டு நம்ம இங்கே என்ட்ரி ஆகிறோம். ஸோ என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. நம்மளோட டார்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட். இது ஆக்சுவலாக கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸ் எல்டிஎம் இன்றைக்கி நல்ல ஒரு 3% ரேலி கொடுத்துருக்கோம். ஆஸ் ஆஃப் நவ் ஜூலை 27th டேட்டு இதுதான் டார்கெட். ஸோ 10% டார்கெட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் 50% டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துக்குது. இந்த லாங் கன்சால்டேஷன் பாருங்கள், இந்த கன்சால்டேஷன் ஒரு மாதமாக சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேஸில் 10% ஏறத்துக்கு 16 ட்ரேடிங் செஷன் எடுத்த மார்க்கெட்டு, ஆனால் இதில் பாருங்கள் 3% ஏறத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் எடுத்துக்குது. இது மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷனில் இது ரேண்டம்னஸ் ஆஃப் த மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நம்மளோட நினச்சா மாதிரி நம்ம டார்கெட் வச்சுட்டோம் அப்படின்னா அது உடனே அட்டைன் ஆகணும் அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக மார்க்கெட் ஒரு கரெக்ஷனில் சைட்வேஸில் போயிட்டுருக்கனால பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஆனால் அது டவுன் ட்ரெண்ட் ஆகலை. இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகுது. சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் அந்த ஒரு குஷன், புல்லிஷ் குஷன் கிடச்சவொடனே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட்ன்றது எவ்வளோ நாள் அச்சீவ் ஆக போகுதுன்றது நம்ம சொல்லவே முடியாது. இது அதே ஸ்டாக்கில் வேறு ஒரு மார்க்கெட் கண்டிஷன் எக்ஸாம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேஸ்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு ட்ரேடிங் ஒரு என்ட்ரியில் 16 ட்ரேடிங் செஷன் எடுத்து 10% ஏறிச்சு. இன்னொரு ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகியும் 3% கூட ஏறாமல் இப்போ தான் ஜஸ்ட் நான் ரேலி கொடுத்துட்ருக்கு. இது கேஸ் 3 அதே ஸ்டாக்கில் ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் பிரேக் அவுட் அந்த இந்த என்ட்ரி வச்சுக்கிங்களேன். இப்போ தெரியுதா, அதே பிரேக் அவுட் என்ட்ரி தான் இங்கே என்ட்ரி ஆகிறோம். ஓகே, என்ட்ரி ஆன உடனே ஒரே நாள் தான், ஒரே கேண்டலில் கிட்டத்தட்ட 10% டார்கெட்டை அச்சீவ் ஆகுது. இதுக்கு பேர் இம்பல்ஸ் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கிளாஸஸில் படிப்போம். இந்த இம்பல்ஸ் மூவ் ஒரே நாளில் 10% ரேலி டார்கெட் அச்சீவ் ஆகுது. ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடு பண்ணுறோம் அப்படின்னா அதாவது குறிப்பிட்டு ஒரு நாளில் டார்கெட் அட்டைன் ஆகும், இல்லைனா 10 நாள் டார்கெட் அட்டைன் ஆகும், இல்லைனா ஒரு மாதம் டார்கெட் அட்டைன் ஆகும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா
randomness of the market. நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் டேக் டைம். மார்க்கெட் சப்போர்ட் நல்லா இருந்ததுன்னா இதே இந்த கேஸில் இருக்க மாதிரி ஒரே நாளில் டார்கெட் கூட அட்டைன் ஆகலாம். மார்க்கெட் கேஸ் சரியில்லைன்னா அது வந்து அரைச்சிட்டு பொறுமையாக சைட் வேஸ் போயிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரீத் பண்ணி டார்கெட்டை வந்து அச்சீவ் ஆகலாம். ஸோ அது வெயிட்டிங் பீரியடை வந்து பேஸ்ட் ஆன் த ரேண்டம்னஸ் ஆஃப் த மார்க்கெட்டை தவிர ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷ்னலாக வந்து இந்த தேதிக்குள்ளே ஆகணும், இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனல்லாம் வந்து கிடையாது. ஓகே, ஸோ மோரார்லெஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 to 2 months அப்படின்றது வந்து ஆஸ் பர் த ஸ்விங் ட்ரேடோட மணி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி நண்பர்களே.